உடனே அந்த ஆமை சொன்னது, எதிரியை பார்த்தால் ஓடக்கூடாது, ஒளிந்து கொள்ள வேண்டும் என்று. பிரைஸ் தி லார்ட். அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த ஆலோசனை நேரத்தில் மற்றொரு ஆலோசனை மூலமாக உங்களை சந்திக்க தேவன் தந்த நல்ல வாய்ப்பிற்காக தேவாதி தேவனை துதிக்கிறேன். இந்த நாளின் ஆலோசனை பகுதியை பார்க்கலாம். ஒரு காற்றுக்குள்ளாக மான், முயல், ஆமை எல்லாம் வாழ்ந்து கொண்டு வந்தது. சிங்கம் இந்த விலங்குகளை வேட்டையாடுவதற்காக வருகிறதை பார்த்தவுடன் மானும் முயலும் தலைதறிக்க ஓடியது. ஆமை தன்னுடைய ஓற்றுக்குள்ளாக ஒளிந்து கொண்டது. இவை எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்த அந்த மான் ஆமையிடம் கேட்டது, நாங்களெல்லாம் தலை தெறிக்க ஓடிக்கொண்டிருக்கிறோம் உயிரை காப்பாற்றுவதற்கு, நீயோ உன்னுடைய ஓற்றுக்குள் அழகாக ஒளிந்து கொண்டாயே, அது எப்படி என்று கேட்டது. உடனே அந்த ஆமை சொன்னது, எதிரியை பார்த்தால் ஓடக்கூடாது, ஒளிந்து கொள்ள வேண்டும் என்று. உடனடியாக இந்த மானும் ஒரு தீர்மானம் செய்தது. அடுத்த முறை சிங்கம் வரும்போது நானும் ஓட மாட்டேன், ஒளிந்து கொள்வேன் என்று. சிங்கமும் வந்தது, இந்த மானும் ஒளிந்து கொண்டது. அந்த சிங்கம் வேகமாக வந்து ஒளிந்து கொண்டிருந்த அந்த மானை பிடித்து சாப்பிட்டு விட்டது. அருமையானவர்களே, தேவன் நாம் எல்லாருக்கும் ஒவ்வொரு தாளந்துகளை தந்திருக்கிறார். ஆனால் நாம் பிறரை பார்த்து, ஐயோ எனக்கு இது இல்லையே, அவனுக்கு அது இருக்கிறதே, ஐயோ அது அவளுக்கு இருக்கிறதே, எனக்கு அது இல்லையே என்று நாம் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம். நமக்கு தந்திருக்கிற தாளந்துகள் என்ன, நமக்கு தந்திருக்கிற டேலண்ட் என்ன என்பதை தெரிந்து அதற்கேற்றது போல் நம்மை மெருகேற்றும் போது நிச்சயமாக நாம் போகிற பாதையானாலும் நம்முடைய வாழ்க்கையானாலும் நிச்சயமாக வெற்றி பெற. இந்த கதையை பார்த்தீர்களா? இந்த மான் இந்த ஆமை சொல்வதை கேட்டு ஒளிந்து கொண்டது. தன்னுடைய காலின் வலிமை என்ன என்பதை தெரியாதபடி உயிரை மாய்த்து கொண்டது. அருமையானவர்களே, நம்முடைய வேத புத்தகத்தில் கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில், அவனவன் தன் தன் சுய கிரியையை சோதித்து பார்க்க கடவன், அப்பொழுது மற்றவனை பார்க்கும் போதல்ல தன்னையே பார்க்கும் போது மேன்மை பாராட்ட அவனுக்கு இடம் உண்டாகும். ஆம் அருமையானவர்களே, மற்றவரை நாம் பார்க்கிறது காட்டிலும் நம்மை நாமே நாம் சோதித்து அறிந்து நமக்கு இருக்கிற காரியங்களை நாம் ஆராய்ந்து அதில் நடக்கும் போது வாழ்க்கை அழகானதாகவும் தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாகவும் இருக்கும். மீண்டும் அடுத்த வாரம் வேறொரு ஆலோசனையோடு உங்களை நான் சந்திக்க இருக்கிறேன். தேவன் தாமே நாம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன்.